வாயினம்மா வணக்கம் மக்களே. வணக்கம். இந்த பதிவு எதுக்கு ஒன்று இன்றைக்கி என்ன பூ வாங்கினேன், என்ன வேலை செஞ்சேன், என்ன சாப்பிட்டேன்றது அந்த பதிவு தான். நான் ரோஸு வாங்கினேன், சாமந்தி வாங்கினேன், ஃபஸ்ட்டு ரோஸு, அப்புறமேலுக்கு வந்து மல்லி வாங்கினேன், அப்புறமேலுக்கு சுந்தராஜ் 4 கேஜி வாங்கினேன், தலை 1 கேஜி வாங்கினேன், பன்னீர் ரோஸ் 1 கேஜி வாங்கினேன், அப்புறமேலு 20 தாமரை பூ வாங்கினேன். அதெல்லாம் விலாக எடுக்கிற மக்களே எல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டது. ஏன்னா எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்க முடியல. 3 கேஜி சாமந்தி மாலை கோக்குறது வாங்கினேன். அதை வந்து பாப்பா எடுத்துகிட்டு போய் மாலை கோத்துட்டு இருந்துச்சு, அதுவும் நான் விலாக எடுக்கலை. அப்புறமேலுக்கு நான் கட்டுறது மட்டும் விலாக எடுத்துக்கிட்டேன், அதுதான் போட்டுட்ருக்குறேன். ஏன்னா இத்தனை நாளை விட இன்றைக்கி வந்து அதிகமான விலையாக இருந்ததுங்க. ஏன்னா ரெகுலராக எவ்வளோ காசு எடுத்துகிட்டு போகணும் அவ்வளோதான் எடுத்துகிட்டு போனேன். பாருங்கள், ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். ரொம்ப கம்மியாக வந்தது பூ. 14 கேஜி சாமந்தி தான் வந்தது. இத்தனை நாள் வந்து 1.5 பேகு 30-35 கேஜி பூ வரும். இன்றைக்கி 14 கேஜி பூ தான் வந்தது. அதையே வாங்கினு 7 கேஜி ரோஸ் வாங்கினேன். வாங்கினு எடுத்து பாரு ஆற வச்சுருக்கேன் பாருங்கள். கட்டில் திவான் கடியில் பாரு மல்லிப்பூ உட்காந்து கட்டிகிட்ருக்கிறேன். ஏன் அந்த மாதிரி விலைன்னா சித்ரா பௌர்ணமி, 2வது வந்து இன்றைக்கி பிரதோஷம், அப்புறமேல முகூர்த்தம் போல், அதனால தான் இந்த விலை. ஆனால் கஸ்டமர்கள் சொன்னால் விலை நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க சொல்கிற விலையை தான் ஏன்னா பண்டிகையான்னு கேட்பாங்க. சில பேர் புரிஞ்சுக்குவாங்க, சில பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க. பாருங்கள், இந்த பூ சுகந்தராஜா 4 கேஜி வாங்கினேன். எனக்கு பூ கட்டுற பாப்பாவுக்கு 1 கேஜி பூ கொடுத்துட்டு நான் 3 கேஜி பூ வச்சுக்கிட்டேன். அப்புறம் மக்களே, நான் வந்து மல்லிகைப்பூ வந்து பூ யாருன்னா வாங்கி கட்டுறவங்களா இருந்தால் நான் சொல்கிற மெத்தேடில் கட்டி விற்றிங்கன்னா, ஏன்னா மொக்கவே இருக்குங்க. அதுக்கு தான் இந்த பதிவு போட்டிருக்கேன். பூ வாங்கினது உடனே இந்த மாதிரி ஆற வச்சிடணும் ஒரு 10 நிமிஷம் போல். இல்லாட்டி அப்படியே வாங்கினது தண்ணியில் கொட்டினோம்னா வெந்து போயிடும். நான் வந்து ஒரு பக்கெட்டில் கொட்டி இப்படி எடுத்து வந்து கீரை வடைகட்டுற தட்டில் வைப்பேன். இல்லாட்டி அதிலே போட்டு 2 டப்பா தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம வச்சுட்டோம்னா அற்புதமாக இருக்கும் பூ. ஏன்னா பூ வந்து மொட்டு விரியாது சீக்கிரம். பூ பார்த்தா வெள்ளையாக இருக்கும். பூ வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும் மக்களே. இந்த மெத்தேடில் வந்து நீங்கள் பாருங்கள். நான் வந்து இப்போ கட்டியிருக்கிறத எடுத்து நாளைக்கு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி. அவ்வளோ அற்புதமாக இருக்கும் பாருங்கள். அதை ஒரு 10 நிமிஷம் மட்டும் வச்சிடணும். அப்புறம் தான் கட்டுறதை நம்ம எடுத்துக்கணும். நான் அப்புறம் தான் எடுத்து போட்டு கட்டிகிட்ருக்கிறேன். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இன்றைக்கி என்ன நாஷ்டானா, நாங்கள் வந்து இட்லி தோசை, இந்த அக்னி நட்சத்திரம் இருக்கிற வரைக்கும் இட்லி தோசை செய்ய மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ராகி மாவு கஞ்சி இல்லைன்னா கம்மங்கூழ் இல்லாட்டி நைட்டு களி செஞ்சோம்னா அந்த களி எடுத்து தயிர் போட்டு கரைச்சி இதில் வெங்காயம் நல்லா நறுக்கி போட்டு குடிப்போம். ஏன்னா ஹீட் அதிகம் இல்லைங்களா, ரொம்ப ஹீட்டுங்க, வெயில் அதிகமாக இருக்குது. நம்மளுக்கு அல்சரு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் இந்த மாதிரி குடிச்சோம்னா உடம்பு வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா எண்ணெய் வந்து நிறைய சேர்த்திக்கூடாது, பிபி வந்துடும்னு சொல்லிவிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஐட்டம் வந்து வெயில் காலத்தில் எடுத்துக்குவோங்க. பாப்பாவுக்கும் இதுதான் கொடுப்பேன். நான் வந்து கடையிலலாம் வாங்கி தர மாட்டேன். ஏன்னா பாப்பா ஒரு சொம்பு, நான் ஒரு 1.5 சொம்பு குடிச்சிட்டேன். அதுவே தான் மதியம் வந்து நாங்கள் சமையல் செய்யலை. பாப்பா ஒரு கொஞ்சமாக ஒரு சின்ன டம்ளரில் கொள்ளு வேச்சு சாப்பிட்டுச்சு. அப்புறமேலுக்கு நைட்டு டின்னர் என்ன செஞ்சேன்னா, நாங்கள் வந்து தக்காளி சாதம் செஞ்சோங்க. கொஞ்சம் பருப்பும் போட்டுக்கிச்சு பாப்பா. அது கூட நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு 4 உருளைக்கிழங்கு வந்து அறுத்து போட்டு அதே தக்காளி சாதம் மாதிரி செஞ்சோம். இது காலையில் வரைக்கும் இருக்குங்க எங்கள் வீட்டில். மக்களே, இந்த பதிவு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் பாய் மக்களே. அடுத்த பதிவில் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம.